வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு, பிரெட் அல்வா தாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு நெய் எடுத்துருக்கேன். நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம முந்திரி திராட்சையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இப்போ முந்திரி எடுத்துட்டு திராட்சை போட்டுக்கலாம். அடுத்ததாக திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் மில்க் பிரெட் ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பிரெட் வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் என்னோட ஒப்பீனியன் படி மில்க் பிரெட்டோ ஸ்வீட் பிரெட்டோ தான் இந்த பிரெட் அல்வாக்கு டேஸ்ட் தரும். நீங்கள் மல்டிக்ரெயினில் பண்ணலாம், கோதுமையில் பண்ணலாம். பட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இது தான். இப்போ இதை நம்ம இதே நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். அந்த கீ எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு பிரெட் ஸ்லைஸு. இது கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ஓரை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்படி பண்ணால் சீக்கிரமாக ரெடி ஆகும். அதுக்காக நான் அந்த ஓரெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். நான் மீடியம் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்த அதே கப்பில் 2 கப்பு பால் சேர்க்க போகிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். பச்சை பால் சேர்க்காதீங்க, திரிய சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த பிரெட் இந்த பாலெல்லாம் அப்சர்வ் ஆகி குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் எல்லாமே கலந்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெய் லைட்டாக விட ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், அல்வானாலே கிண்டுறது தான். இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நான் யூஸ் பண்ணுறது செராமிக் குக்வேரு, அதனால் இந்த மாதிரி ஒட்டாமல் வருது. நீங்கள் இந்த அல்வாலாம் பண்ணுறப்போ நான்ஸ்டிக்லேயோ செராமிக்லேயோ பண்ணுறது பெட்டர். நான் சிம்மிலே வச்சு கிண்டிகிட்டே இருக்கேங்க. நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. நம்ம அல்வா லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துடலாம். நம்ம சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள், ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்குது. இதே நீங்கள் நெய்யில் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி போட்டுருந்தீங்கன்னா இன்னும் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த பிரெட்டோ அல்வாவுக்கு நான் வேறு எந்த கலருமே சேர்க்கலை.
உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் கேசரி கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பிரெட் அல்வாவை நீங்கள் ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாகவும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம இதை பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணிடலாம்.